அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்சிஇஆர்டி சிலபஸ் கிளாஸ் 7 பால் மகாபாரத் கதா. பால் மகாபாரத் கதா அதில் லெசன் 4 பார்க்கிறோம். அம்பா और भीष्म. सत्यवती के पुत्र चित्रांगद बड़े ही वीर परंतु स्वेच्छाचारी थे. एक मिनट. सत्यवती के पुत्र चित्रांगद बड़े ही वीर परंतु स्वेच्छाचारी थे. சத்தியவதியினுடைய மகன் சித்ராங்கத் ஒரு மாபெரும் வீரன், ஆனா ஒரு தன்னிச்சையாக செயல்படுபவன். एक बार किसी गंधर्व के साथ युद्ध हुआ उसमें वो मारे गए. ஒரு தடவை ஒரு கந்தர்வனோட அவனுக்கு போர் யுத்தம் நடக்குது, அதுல அவன் இறந்து போயிடுறான். உன்கே கோயி புத்திர நாத்தா, அவனுக்கு புத்திரர்கள் யாரும் கிடையாது, மகன்கள் யாரும் கிடையாது. इसलिए उनके छोटे भाई विचित्र वीर्य हस्तिनापुर की राजगद्दी पर बैठे. அதனால அவனுக்கு பசங்கள் யாரும் கிடையாது. அப்படிங்கிறதுனால அவனுடைய இளைய சகோதரன் விசித்திர வீரியன் ஹஸ்தினாபுரத்தினுடைய சிம்மாசனத்தில் அமர்கிறான். விசித்திர வீரியக்கு ஆயு உஸ் சமய பகுத் சோட்டி. விசித்திர வீரியனுடைய வயது அப்பொழுது மிகவும் குறைவாக இருந்தது. இஸ் காரன் உன்கே பாலிகா ஹோனே தக் ராஜ் காஜ் பீஷ்ம கோஹி சம்பாலனா படா. அதனால அவன் கரெக்டான அந்த வயது வர வர, அந்த அடல்ட் வர வர அது பீஷ்மர் இந்த ராஜ காரியங்களை ஃபுல்லா பீஷ்மரே பார்த்து கொண்டார். அவரே முன்னெடுத்து அதை அனைத்தையும் பார்த்து கொண்டார். ஜப் विचित्र वीर्य विवाह के योग्य हुए तो भीष्म को उनके विवाह की चिंता की. விசித்திர வீரியன் கிட்டத்தட்ட ஒரு கல்யாணம் செய்வதற்குரிய வயதை அடைஞ்சவுடன் அவனுடைய கல்யாணத்தை பத்தின கவலை பீஷ்மருக்கு வந்துருது. उन्हें खबर लगी कि काशीराज की कन्याओं का स्वयंवर होने वाला है. அப்ப அவருக்கு ஒரு விஷயம், ஒரு நியூஸ் கிடைக்குது. என்ன அப்படின்னாக்கா, காஷிராஜன் தன்னுடைய புதல்விகளுக்கு சுயம்பரம் நடத்த போறாரு அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரிய வருது. ஏ ஜான்கர் பீஷ்ம படே குஷ்வி. இதை அறிந்து கொண்ட பீஷ்மர் மிகவும் சந்தோஷம் அடைந்தார். और स्वयंवर में सम्मिलित होने के लिए काशी रवाना हुए. அதனால அந்த சுயம்பரத்துல போய் பங்கெடுத்துக்கிறதுக்காக காஷிக்கு புறப்படுறார். देश विदेश के अनेक राजकुमार उस स्वयंवर में भाग लेने के लिए आए थे. நாட்டினுடைய பல இடங்களில் இருந்து ராஜகுமாரர்கள் சுயம்பரத்தில் பங்கு பெறுவதற்காக அங்கே வந்திருந்தார்கள். राजपुत्रियों को पाने के लिए आपस में बड़ी स्पर्धा थी. அந்த இளவரசிகளை திருமணம் செய்து கொள்வதற்காக அவர்களுக்கு இடையில் மிகப்பெரிய போட்டி, அந்த ராஜகுமாரர்களுக்கு இடையில் கடும் போட்டி இருந்தது. क्षत्रियों में भीष्म की प्रतिज्ञा की प्रतिष्ठा अद्वितीय थी. இப்ப அந்த வீரர்கள்லயே பீஷ்மர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, அவருடைய அந்த அந்த ப்ராமிஸ்னஸ், அவருடைய அந்த அதனால அவருக்கு உள்ள அந்த நல்ல பெயரானது ஒரு எக்ஸலண்டா இருந்தது. எந்த இதுக்குமே ஈடு இன்மை இல்லாததாக இருந்தது. அவர் ரொம்ப ஒரு பெரிய இடத்துல எல்லாரும் வச்சு போற்றி பார்த்தாங்க. उनके महान त्याग और भीषण प्रतिज्ञा का हाल सब जानते थे. அவருடைய அந்த மாபெரும் தியாகம், அவருடைய அந்த உறுதிமொழி, நான் கல்யாணமே செய்துக்கிட மாட்டேன் அப்படின்னு அவர் எடுத்திருந்த அந்த சபதம், அது எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருந்தது. அவர் எந்த அளவுக்கு தன்னுடைய உறுதிமொழியில நல்ல நிலைப்பாடு உடையவர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். इसलिए जब वो स्वयंवर मंडप में प्रविष्ट हुए तो राजकुमारों ने सोचा कि वो सिर्फ स्वयंवर देखने के लिए आए होंगे.
சோ இந்த மாதிரி அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அவர் வந்து அந்த சுயம்பரம் நடக்கிற அந்த மண்டபத்துக்குள்ள வந்த உடனே ராஜகுமாரர்கள்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, அவர் அதை வந்து பாக்குறதுக்காக வந்திருக்கிறாரு அப்படின்னு நினைச்சாங்க. परंतु जब स्वयंवर में सम्मिलित होने वालों में भीष्म ने भी अपना नाम दिया तो अन्य कुमारों को निराश होना पड़ा. ஆனா அவர் வந்து அந்த சுயம்பரத்துல கலந்துக்கிறதுக்காக தன்னோட நேமையும் வந்து கொடுத்த உடனே எல்லாருக்கும் வந்து ரொம்ப கஷ்டமாயிருச்சு. என்ன இது, பீஷ்மர் வந்து அவரோட நேமையும் வந்து சுயம்பரத்துல சேர்த்திருக்கிறாரே, இது என்னன்னே தெரியலையே, அப்ப நம்ம எப்படி வந்து ஜெயிச்சு, நம்ம போட்டி போட்டு நம்ம எப்படி ஜெயிச்சு அந்த பொண்ணுங்களை வந்து நம்ம கல்யாணம் பண்ணிட்டு போறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே வந்து ரொம்ப கஷ்டமாயிருச்சு. வெக்ஸ் ஆயிட்டாங்க எல்லாருமே. उनको क्या पता था कि दृढ़वृत्ति भीष्म अपने लिए नहीं वरन अपने भाई के लिए स्वयंवर में सम्मिलित हुए हैं. उनको क्या पता था, அவங்களுக்கு என்ன தெரியும், இந்த நல்ல திடமான விடாமுயற்சியுடைய பீஷ்மர் தனக்காக இல்ல, ஆனா தன்னுடைய சகோதரனுக்காக சுயம்பரத்துல வந்து பங்கெடுத்துக்கிற வந்துகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவங்களுக்கு எப்படி தெரியும், தெரியாது இல்லையா. அதனால அவங்களுக்கு வந்து நம்ம எப்படி நம்ம ஜெயிக்க முடியும், பீஷ்மருக்கு எதிரா நின்னு நம்மளுக்கு அவ்வளவுதான், இனிமே பொண்ணு கிடைக்காது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. सभा में खलबली मच गई. चारों ओर से भीष्म पर फप्तियां कसी जाने लगी. அதாவது மண்டபத்துல வந்து ஒரு பெரிய கொந்தளிப்பே ஏற்பட்டுச்சு. கல்பலி மச்வி சாரோங் ஓசே, 4 பக்கம் இருந்து பீஷ்மர் அந்த பீஷ்மர் மேல ஃபப்தியாங் கசிஜானே லகி. நிறைய ரிமார்க்ஸ், அவரை வந்து என்ன இப்படி பேர் கொடுத்துருக்கிறாரு, என்ன இப்படி வந்திருக்கிறாரு அப்படின்னு ஆளாளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னாக்கா, மானா கி பரத்வன்ஷி பீஷ்ம படே புத்திமான் ஒரு வித்வான்கை. நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம், ஒரு சிறந்த இந்திய வம்சவழியை சேர்ந்த பரத வம்சவழியை சேர்ந்த பீஷ்மர் வந்து மிகப்பெரிய புத்திசாலி, மிகப்பெரிய அறிஞர் அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம். ஸ்வயம்பர்ஸே இங்கே கே மதலப், ஆனா சுயம்பருக்கு வந்திருக்கிறாரு, இதுக்கு என்ன அர்த்தம், இன்கே பிரன்கா கியா ஹுவா, இவரோட சபதம் வந்து என்ன ஆச்சு, ஜீவன் பர் பிரம்மச்சாரி ரஹ்னே கி இன்ஹோனே ஜோ பிரதிஜ்ஞா கி தி கியா वो झूठी थी. வாழ்நாள் முழுவதும் நான் வந்து பிரம்மச்சாரியாவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி எடுத்திருந்தாரே, அப்ப அதெல்லாம் வந்து பொய்யா போயிடுச்சா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசுறாங்க, கமெண்ட் பண்றாங்க. इस भांति सब राजकुमारों ने भीष्म की हंसी उठाई, यहाँ तक कि काशीराज की कन्याओं ने भी भीष्म की तरफ से दृष्टि फेर ली और उनकी अवहेलना सी करके आगे की ओर चल दी. அது இந்த மாதிரியான கருத்துக்கள் மட்டும் சொல்லல. இஸ் பாந்தி சப் ராஜகுமாரனை பீஷ்மகி ஹன்சி விட்டாய். இது மாதிரி ராஜகுமாரர்கள்லாம் வந்து அவரை பார்த்து நிறைய கேள்வி பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இவர் என்னாச்சு, ராஜகுமார் இவர் பீஷ்மருக்கு என்னாச்சு அப்படின்னு. அதோட மட்டும் கிடையாது, காசிராஜனுடைய மகள்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குமே வந்து பீஷ்மரை பார்த்து ஒரு ஏளனம் ஆயிடுச்சு. என்ன இது, அவர் வந்து ரொம்ப புத்திசாலி, ரொம்ப திடகாத்திரமான மனநிலை உள்ளவர், தன்னுடைய உறுதிமொழியை வந்து எப்பவுமே விட்டு கொடுக்காதவர், அப்படித்தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா இங்க பார்த்தா என்ன இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே வந்து சிரிப்பு வந்துருது அவரை பார்த்துட்டு. அவங்க பார்வையாலேயே அதை வந்து அவங்க தெரியப்படுத்துறாங்க. அதோட அவரை வந்து புறக்கணிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு முன்னோக்கி வந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து அதை ஒரு பொருட்டாவே அவரை வந்து அவங்க கண்டுக்கல்ல. மேற்கொண்டு அவங்க வந்து முன்னேறி போயிட்டு இருக்கிறாங்க. அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டு இருக்கிறாங்க. பீஷ்ம இஸ் அவஹேலனாக்கோ சக் நஹி சகே. இந்த அவமரியாதையை வந்து பீஷ்மரால வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறவே முடியல. उन्होंने सभी राजकुमारों को हराकर तीनों राजकन्याओं को बलपूर्वक रथ पर बैठा लिया और हस्तिनापुर को चल दिया. எல்லாரும் இப்படி பண்றதை பார்த்து, இன்க்ளூடிங் அந்த ராஜகுமாரிகள் இப்படி பண்றதை பார்த்தோம்னா அவருக்கு வந்து கோவம் அதிகமாயிருச்சு. ஸோ எல்லா ராஜகுமாரர்களையும் வந்து அவர் வென்று அந்த 3 ராஜகுமாரிகளையும், காஷராஜனுடைய 3 மகள்களையும் வலுக்கட்டாயமாக ரதத்தில் ஏற்றி ஹஸ்தினாபுருக்கு கொண்டு வந்து சேர்த்துறாரு. இதுக்கிடையில என்ன ஆகுது அப்படின்னா, சௌபதேஷ்கா ராஜா ஷால் படா வீர்த்தா. இவங்க இது யார் அப்படின்னாக்கா, சௌபதேஷ் அப்படிங்கிற ஒரு நாட்டினுடைய ராஜா ஷால், மிகப்பெரிய வீரன். காஷிராஜுக்கு சப்சே படி கன்யா அம்பா உஸ் பர் அனுருக்தி.
காசிராஜனுடைய மூத்த மகள் அம்பா. அவளுக்கு வந்து இந்த ஷால்வ், அதாவது இந்த ராஜகுமாரனை வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ வந்து அவனை லைக் பண்ணா. ஷம்பதேஷ்கா ராஜா ஷால்வ. ஸோ அவங்க 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ உஸ்வர் அனுருக்தித்தி, அவளுக்கு வந்து அவன் மேல ஒரு அவ வந்து பின்தொடர்ந்து வர்றான் அவளை. எப்படின்னாக்கா, ஓ பல்பூர்வ ரதபர் பிட்டாலியானா ஓ பீஷ்ம, அந்த 3 பேரையும் தூக்கிட்டு போய் ரதத்துல வச்சு கிளம்புறாரு இல்லையா? அப்ப ஷௌபௌதுகா ராஜா ஷால்வ் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, காசிராஜுக்கு சப்சே படி கன்யா அம்பா, அந்த காசிராஜனுடைய மூத்த மகள் அம்பா உஸ்பர் அனுருக்தித்தி, அவன் மேல வந்து அவ ரொம்ப பிரியப்பட்டு இருக்கிறா. சோ உஸ்கோ மன்ஹிமன், அவ வந்து தன்னுடைய மனதுக்குள்ளேயே அப்பனா பதி மான் சுகித்தி, அம்பா வந்து அந்த ராஜகுமாரன் இருக்கான் இல்லையா, ராஜா இருக்கான் இல்லையா, ஷால்வு, எந்த நாட்டினுடைய ராஜா? சௌபதேஷ் கா ராஜா. அவனை வந்து தன்னுடைய மனதிலேயே தன்னுடைய கணவனாக வந்து அவனை வரித்து கொண்டிருந்தார். சோ ஷால்வனே பீஷ்மகேர் அதுக்கா பீச்சாக்கியா. அப்ப ஷால்வ என்ன பண்றான், அம்பாவை வந்து காப்பாத்தி கொண்டு போறதுக்காக பீஷ்மரோட ரதத்தை பின்தொடர்ந்து வர்றான். இஸ் பர் பீஷ்ம ஒரு ஷால்வுக்கே பீச் கோர் யுத்த சிடுகையா. சோ இதனால என்ன ஆகுது, பீஷ்மருக்கும் அந்த சௌபதேஷ் ராஜா ஷால்வுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய சண்டை வந்து நடக்குது. ஒரு கடுமையான போர் வந்து வெடிக்குது. பீஷ்மனே உசே ஹராதியா, பீஷ்மர் வந்து அந்த ஷால்வ அப்படிங்கிற அந்த அரசன், அதாவது சௌபதேஷ்கா ராஜா ஷால்வ தோக்கடிச்சிடுறாரு. கிந்து காஷிராஜிக்கு கன்யாவோங்கி பிரார்த்தனா பர், ஆனா அந்த காஷிராஜனுடைய மகள்கள் வந்து கேட்டுக்கிட்டதுனால, ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டதுனால உசே ஜீவித்துக்கி சோர்தியா, அவனை வந்து உயிரோட வந்து விட்டுட்டு போயிடுறாரு. பீஷ்ம காஷிராஜிக்கு கன்யாவோங்கோ லேக்கர் ஹஸ்னாபுர் பகுஞ்சு, பீஷ்ம வந்து காசிராஜனுடைய மகள்கள் 3 பேரையும் ஹஸ்னாபுருக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. விசித்திர வீரியக்கு விவாகி சாரி தயாரி ஹோ ஜானே கே பாத், விசித்திர வீரியனுடைய திருமணத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முடிந்த பிறகு ஜப் கன்யாவோங்கோ விவாக மண்டபமே லே ஜானே கா சமய ஆயா, எப்பொழுது அந்த கன்னிகைகளை கல்யாண மண்டபத்துக்கு கூட்டிட்டு வர வேண்டிய அந்த சமயம் வந்ததோ, அப்ப தோ காஷிராஜுக்கு படி பேட்டி அம்பா, அந்த காஷிராஜனுடைய மூத்த மகள் அம்பா ஏகாந்த் மே தனிமையில பீஷ்மஷேக் போலி, பீஷ்மர் கிட்ட பேசுறா. என்ன பேசுறா, என்ன சொன்னான்னா, காங்கேய மைனே அப்னே மன் மே சௌபதேஷ் கே ராஜா ஷால்வுக்கோ அப்னா பதி மான் லியா தா, அதாவது கங்கை புத்திரனே, நான் வந்து என் மனசுல சௌபதேஷரோட ராஜா ஷால்வ என்னோட கணவனாக ஏற்றுக்கொண்டிருந்தேன். இசி பீச் ஆப் முஜே பல்பூர்வக் யஹா லே ஆயே, இதுக்கிடையில நீங்க என்னைய வலுக்கட்டாயமா இங்க கொண்டு வந்துட்டீங்க. மேரே மன் கி பாத் ஜான்னே கே பாத், என்னுடைய மனதில் இருக்கிற விஷயத்தை தெரிந்த பிறகு ஆப் மேரே பாரேமே ஆப் ஜோ உச்சித் சமஜே கரே, உங்களுக்கு இப்ப என்ன செய்யணும்னு தோணுதோ நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்றான். பீஷ்முக்கோ அம்பா கி பாத் ஜன்சி, பீஷ்மருக்கு அம்பாவினுடைய இந்த வார்த்தைகள் வந்து சரியாகவே பட்டது. அவர் வந்து யோசிக்கிறார், ஓ இந்த பொண்ணு சொல்றது சரிதான், இவளுக்கு நம்ம ஏதாவது செய்வோம் அப்படின்னு வந்து அவருக்கு வந்து தோணுது. சோ அவர் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து அவர் பேசுனதை வந்து ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா அவர் பேசுனதுல உண்மை இருந்தது, பிடிச்சிருந்தது அவர் பேசுனது, அவர் சொன்ன விதம். சோ உன்ஹோனே அம்பாக்கு உஸ்கி இச்சானுசார், சோ அவர் என்ன பண்றாரு, அம்பாவை அவளுடைய விருப்பப்படியே உச்சித் பிரபந்த் கேசாத், உரிய ஏற்பாடுகளுடன் பாதுகாப்புடன் ஷால்வ கே பாஸ், அதாவது அந்த ஷால்வ மன்னன் கிட்ட பேஜ்தியா அனுப்பிட்டார். அவர் அம்பாக்கி தோனோங் பகனோங், அந்த மீதி இருக்கிற 2 சகோதரிகள் இருக்காங்கல்ல, அம்பாவோட மீதி 2 சகோதரிகள், அதாவது அம்பிகா அவர் அம்பாலிகா, இவங்க 2 பேரும் விசித்திர வீரிய கேசாத் விவாக கராதியா, இவங்க 2 பேரையும் வந்து விசித்திர வீரியனோட அவங்க கல்யாணம் முடிச்சுட்டாங்க. அப்போ மொத்தம் 3 பேர் காஷிராஜனுக்கு, அம்பா, அம்பிகா, அம்பாலிகா. அம்பா வந்து ஷால்வு மன்னனை விரும்புறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பீஷ்மர் வந்து அந்த மன்னன் கிட்டேயே அவரை திருப்பி அனுப்பிடுறாரு. அனுப்பிட்டு மீத இருக்கிற 2 சகோதரிகள் அம்பிகா, அம்பாலிகா 2 பேரையும் விசித்திர வீரியனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அம்பா அப்னே மனோச்சித் வர் சௌபராஜ் ஷால்வு கே பாஸ் கை, அம்பா தன்னுடைய மனம் கவர்ந்த வரனாகிய
சௌபராஜனுடைய ராஜா ஷால்வு கிட்ட போனான். அவர் சாரா விருத்தாந்த கக்சுனாயி, அனைத்து விஷயங்களையும் வந்து நடந்ததையெல்லாம் அவன்கிட்ட சொல்றான். உஸ்னேக்காக அதுக்கு அவன் என்ன சொன்னான்னா, சொல்றா என்ன சொல்றா அப்படின்னா, மன்னிக்கணும், அம்பா என்ன சொல்றா அப்படின்னா, உஸ்னே அப்படிங்கிறது இங்க அம்பா என்ன சொல்றான்னா, ராஜன் மே ஆப்கோ ஹி அப்னா பத்தி மான் சுக்கி ஹூ, நான் உங்களைதான் ராஜா, நான் உங்களைதான் என்னுடைய கணவனாக ஏற்றுக்கொண்டு உள்ளேன். மேரே அனுரோது சே பீஷ்மனே, என்னுடைய வேண்டுகோளுக்கு இணங்க பீஷ்மர் முஜே ஆப்கே பாஸ் பேஜாகை, என்னையே உங்ககிட்ட பீஷ்மர் அனுப்பியிருக்கிறாரு. ஆப் முஜே அப்படி பத்தினி ஸ்வீகார் கர்லே, நீங்கள் என்னை உங்களுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு கேட்கிறார். பர் ஷால்வ் மானா, ஆனா ஷால்வ் அரசன் வந்து ஒத்துக்க மாட்டேன்ட்டார். உஸ்னே அம்பா சே கஹா, அந்த அம்பா கிட்ட சொன்னா, சாரே ராஜகுமாரோன் கே சாம்னே, எல்லா ராஜகுமாரர்களுக்கு முன்னாடியும் பீஷ்மனே முஜே யுத்தமே பராஜித் கியா, பீஷ்மர் என்னை யுத்தத்துல வென்றிருக்கிறார். அவர் துமே பல்பூர்வக் ஹரன் கற்கே லேகையே, உன்னை வந்து வலுக்கட்டாயமாக பறிமுதல் செய்து கொண்டு அபகரித்து கொண்டு போயிருக்கிறார். இத்தனை படைய அப்மான் கே பாத், இவ்வளவு பெரிய அவமானத்துக்கு அப்புறம் मैं तुम्हें कैसे स्वीकार कर सकता हूँ, நான் உன்னை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும். तुम्हारे लिए अब उचित यही है, உனக்கு இப்ப எது சரின்னா, तुम भीष्म के पास जाओ, நீ பீஷ்மர் கிட்ட போ, அவர் உன்கி சலாஹ் கே முத்தாபிக் ஹி காம் கரோ, அவர் எப்படி என்ன சொல்றாரோ அதுபடியே நீ வந்து அவர் ஆலோசனைப்படி நீ செய்யி அப்படின்னு சொல்லி அம்பாவை வந்து திருப்பி அனுப்பிடுறான். பேச்சாரி அம்பா ஹசினாப்பூர் லவுட் ஆயி, பாவம் அம்பா வந்து திரும்பி ஹசினாபுரத்துக்கே வர்றா. அவர் பீஷ்மக்கோ சாரா ஹால் கக் சுனாயா, பீஷ்மர் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றா. உன்னே விசித்திர வீரியசே கஹா, உன்னை பீஷ்மர் என்ன பண்றாரு, விசித்திர வீரியன் கிட்ட சொல்றாரு என்னன்னா, வத்ச ராஜா ஷால்வ அம்பாக்கோ ஸ்வீகார் நஹி கர்த்தா, ராஜா ஷால்வ வந்து அம்பாவை அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டேங்கிறாரு. इससे विदित होता है, சோ இது வந்து இது ஒரு பழக்கம்தான். என்ன அப்படின்னா, உஸ்கி இச்சா அம்பாக்கோ பத்னி பனானே கி நஹி தி, அதாவது இது வந்து இயல்பு தானே, அவன் வந்து அம்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட விரும்பல, இது வந்து இயல்பு தானே, ஏன்னா இந்த மாதிரி நடந்துட்டதுனால அந்த ஷால்வ ராஜா வந்து மாட்டேங்கிறான். அப் உஸ்கே சாத் துமாரா பியாகு கரானேமே, இப்ப அவளோட உன்னோட கல்யாணம் நடக்கிறதுல கோயி ஆபத்தி நகி ரஹிஹே, எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்ல, அதனால நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. பாரு, விசித்திர வீரிய அம்பா கே சாத் பியாகு கர்னேக்கோ ராஜி நகி, ஆனா விசித்திர வீரியன் என்ன பண்ணிட்டான், அம்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான். ஏன்னா இவ வந்து வேணாம், எனக்கு நான் அவர் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டா இல்லையா, போயிட்டுல திரும்பி வந்திருக்கா, அதனால அவன் வந்து மாட்டேன்னு சொல்றான். பேச்சாரி அம்பா ந இதற்கி ரகி ந உதர், பாவம் அம்பா வந்து இந்த பக்கமும் இருக்க முடியாம அந்த பக்கமும் போக முடியாம நடுவுல நிக்கிறான். கோயி அவர் ராசா ந தேக் ஓ பீஷ்மர் சே போலி, வேற எந்த வழியுமே தெரியாம அவ பீஷ்மர் கிட்ட சொல்றாரு, காங்கேயம் மை தோ தோனோ ஓர் சேஹி கெய், அதாவது கங்கை புத்திரனே, நான் வந்து ரெண்டு பக்கமுமே போனேன். மேரா கோயி பி சகாரா நா ரஹா, எனக்கு எந்த பக்கமும் உதவி கிடைக்கல. ஆப்ஹி முஜே ஹர் லாயத்தை, நீங்க தான் என்னைய வென்று கொண்டு வந்தீர்கள். அதனால ஆப்கா ஏ கர்த்தவ்யம், உங்களுக்கு தான் இந்த கடமை என்னன்னா, ஆப் மேரே சாத் பியாக கர்லே, நீங்க என்னைய கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். பீஷ்மனே உஸ்கி பாத் தியான் சே சுனி, பீஷ்மர் அவளுடைய அந்த வார்த்தைகளை கவனமா கேட்டார். அவர் அப்படி பிரதிஜ்ஞாக்கி யாது திலாக்கர் போலே, தன்னுடைய அந்த உறுதிமொழியை, தான் எடுத்துள்ள திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு தான் எடுத்திருந்த அந்த உறுதிமொழியை அவளுக்கு ஞாபகப்படுத்தி சொன்னார். என்னன்னா, அப்படி பிரதிஜ்ஞாத்தோ மை நஹி தோட் சக்தா, என்னுடைய உறுதிமொழியை நான் உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். உன்ஹோனே அம்பாக்கி பரிஸ்திதி சமஜ்கர் விசித்திர வீரிய சே துபாரா ஆக்ரஹ் கியா, அவர் மேலும் என்ன பண்றாரு, அம்பாவோட அந்த நிலைமையை பார்த்துட்டு விசித்திர வீரியன் கிட்ட போய் திரும்பவும் வந்து கேக்குறாரு அவளை கல்யாணம் பண்ணிக்கிற சொல்லி. உன்ஹோனே
அவர் அவர் போய் கேக்குறாரு, உன்கே அம்பாக்கி பரிஸ்திதி சமஜ்கர் விசித்திர வீரிய சே துபாரா ஆக்ரஹ் ஆக்ரஹ் கியா பர் ஓ நமனா. திரும்ப அவர் கேக்குறாரு, ரெக்வஸ்ட் பண்றாரு. ஆனா அவன் வந்து மாட்டேன்னு சொல்லிடுறான். பீஷ்மனே அம்பாக்கோ ஃபிர் சம்ஜாயா. பீஷ்மர் அம்பாவுக்கு திரும்பவும் புரிய வைக்கிறாரு. அவர் கஹா கி சௌபராஜ் ஷால்வு கே ஹி பாஸ் ஜாओ और एक बार फिर प्रार्थना करो. நீ திரும்ப வந்து அந்த சௌபராஜ் ஷால்வு கிட்டயே போ, திரும்பவும் வந்து அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்றார். லாச்சார் அம்பா ஃபிர் ஷால்வு கே பாஸ் கई. பாவம் என்ன செய்யறது, வேற வழியே இல்லாம அம்பா திரும்பவும் என்ன பண்றா அப்படின்னாக்கா, அந்த ராஜா, அதாவது அந்த ஷால்வ ராஜா கிட்டயே போறா. போய் திரும்ப அவங்கிட்ட போறா. लाचार लंबा फिर शाल्व के पास गई और उसकी बहुत मिन्नतें की. அவன்கிட்ட போய் கண்ணீர் மல்க அவ வந்து ரொம்ப மன்னிப்பு கேட்டு அவன்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேக்குறா. உதவியே இல்லாத நிலைமையில அவ போய் அவன்கிட்ட நிக்கிறா. லேக்கின் தூசரே கி ஜீதி ஹுயி கன்யா கோனா. அவன் என்ன சொல்றான், அவன் என்ன நினைக்கிறான், மற்றவரால் வென்று கொண்டு செல்லப்பட்ட அந்த கன்னிகையை ஸ்வீகார் கர்னேசை ஏத்துக்கிறதுக்கு சௌபராஜா நே சாஃப் இன்கார் கர்தியா. அது வந்து முடியவே முடியாது, நீ வந்து வேற ஒருத்தரால வென்று கொண்டு செல்லப்பட்ட கன்னிகை, அதனால என்னால வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கரெக்டா சொல்லிட்டான். கண்டிப்பா சொல்லிடுறான். अम्बा इस प्रकार 6 साल तक हसनापुर और सौबदेश के बीच ठहरे மன்னிக்கணும் டோக்கரே காத்தி ஃப்ரீ. கிட்டத்தட்ட 6 வருஷங்கள் வந்து அம்பா அசினாபுருக்கும் இந்த சௌபதேஷுக்கும் போய் போய் வந்து அடையிறா. அத மீண்டும் திரும்ப திரும்ப வந்து இங்கே அங்குமா தடுமாறி நிக்கிறா போய் போய். ஆனா எதுவுமே நடக்கல. உஸ்னே अपने इस सारे दुख का कारण भीष्म को ही समझा. தன்னுடைய இந்த எல்லா நிலைக்கும் காரணம் வந்து பீஷ்மர் தான் அப்படின்னு அவன் வந்து நினைக்கிறான். உன்பர் உசே பகுத்து குரோதயா. அவர் மேல அவளுக்கு கடுமையான கோபம் வருகிறது. அவர் பிரதிஹிம்சாக்கி ஆகு உஸ்கே மன்மே ஜன்னேலே. அவரை வந்து பழி வாங்கணும், அவரை எதிர்க்கணும், பிரதிஹிம்சா பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவளுக்குள்ள வந்து கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். भीष्म से बदला लेने की इच्छा से பீஷ்மரை வந்து பழிவாங்கணும், அதாவது பிரதிஹிம்சா அப்படின்னாக்கா எதிர்க்கிறது அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கு. பதிலாலேனா அப்படின்னாக்கா பழிவாங்குறதுங்கிற மீனிங் இருக்கு. சோ இச்சாசே ஓ பழிவாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல கை ராஜாவும் கேப்பாஸ், நிறைய ராஜாக்கள் கிட்ட போறா. உன்கோ அப்புனா துக்கடா சுனாய். அவங்களை அங்க போய் தன்னுடைய அந்த ஆற்றாமையை, தன்னுடைய அந்த கவலையை, தன்னுடைய அந்த நிலைமையை வந்து அவ சொல்றா. பீஷ்மசே யுத்த கற்கே, பீஷ்மருடன் யுத்தம் செய்து உன்கா பதுக்கர்ணைக்கு, அவரை கொல்றதுக்கு உஸ்னே ராஜாவும் சே பிரார்த்தனாக்கி. அவ என்ன பண்றா, ஒவ்வொரு இடமா போய் ஒவ்வொரு நாட்டுக்கா போய் ஒவ்வொரு ராஜா கிட்டே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறா. பர் ராஜா லூர். ஆனா அந்த எல்லா ராஜாக்களும் பீஷ்மக்கே நாம் சேகி டர்த்தே. பீஷ்மர் அப்படிங்கிற அந்த பேரை கேட்டாலே வந்து பயந்தாங்க. கிசிமே இத்தனா சாகஸ் நாத்தா, யாருக்கிட்டையுமே அந்த ஒரு தைரியம் வந்து கிடையாது. என்னன்னா பீஷ்மசை யுத்தக்காரன், பீஷ்மரோட யுத்தம் செய்யணும், அவரை வந்து அவரோட சண்டை போட்டு அவரை கொல்லணும் அப்படிங்கிற தைரியம் யாருக்குமே கிடையாது. ஏன்னா அவரோட பேரை கேட்டாலே எல்லாரும் வந்து பயந்தாங்க. சத்திரியோं से एकदम निराश होकर अम्बा ने तपस्वी ब्राह्मणों की शरण ली. அந்த வீரர்கள் கிட்ட, அந்த ராஜாக்கள் கிட்ட எல்லாம் போய் ஒட்டுமொத்தமா விரக்தி அடைந்த அம்பா தபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா அந்த பிராமணர்கள், முனிவர்கள், அவங்க காலடியில போய் விழுகிறான். தபஸ்வியானே கஹா தபஸ்வியோங்னே கஹா பேட்டி தும் பரசுராம் கே பாஸ் ஜாओ. அந்த தபம் பண்ணிட்டு இருக்கிற முனிவர்கள்லாம் என்ன சொல்றாங்க, மகளே நீ வந்து பரசுராமரை போய் பாரு, வே துமாரி இச்சா அவசியம் பூரி கரேங்க, அவர் உன்னுடைய விருப்பத்தை கண்டிப்பாக பூர்த்தி செய்வார் அப்படின்னு சொல்றாங்க. தப் ரிஷியோं की सलाह पर. அப்ப அந்த முனிவர்களுடைய ஆலோசனைப்படி அம்பா பரசுராம் கே பாஸ் கई. அம்பா என்ன பண்றா, பரசுராம கிட்ட போறா. அம்பா கி கருண் கஹானி சுன்கர் பரசுராம் கா ஹிருதய பிகல் கயா. அம்பாவினுடைய அந்த பாவமான அந்த இரக்கத்தை வரவழைக்க கூடிய அந்த கதையை கேட்டு பரசுராமனுடைய மனமானது உருக ஆரம்பிக்கும். அவர் வந்து உருகிட்டார். ஐயோ பாவமே, அம்பா இவ்வளோ வந்து கஷ்டமான சூழ்நிலையில இருக்காளே, இவ கதை இவ்வளவு சோகமா இருக்கேன். உன்னோடனே
தயார்திர ஸ்வர்மே கஹா. அவர் வந்து ரொம்ப ஒரு கனிவான குரல்ல அவர் வந்து என்ன சொல்றாரு, கனிவோடு சொல்றாரு, காஷிராஜ் கன்னியே தும் முஜிசே கியா சாத்தி ஹோ. காசிராஜனினுடைய மகளே, நீ வந்து என்கிட்ட என்ன விரும்புற, நீ என்ன எதிர்பார்க்கிற அப்படின்னு கேக்குறார். அம்பானே கஹா, அம்பா சொன்னா, பிராமன் வீர் மேரி பிரார்த்தனா கேவல் யஹி ஹை. பிராமண வீரரே, என்னுடைய ரெக்வஸ்ட் என்னன்னாக்கா இதுதான், என்னன்னா ஆப் பீஷ்மஷே யுத்தக்கரே, நீங்க பீஷ்மரோட யுத்தம் பண்ணுங்க. மே ஆப்சே பீஷ்மக்கே பதுக்கி பீக் மாங்கி ஹூ. நான் உங்ககிட்ட பீஷ்மருடைய வதம், அதாவது பீஷ்மருடைய சாவதான் வந்து பிச்சையா கேக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். பரசுராமுக்கு அம்பாக்கி பிரார்த்தனா பசந்தாய். பரசுராமர் வந்து அவளுடைய அந்த வேண்டுகோளை வந்து ஏற்றுக்கொள்கிறார். அவருக்கு செய்யணும் அப்படின்னு தோணிடுச்சு அவளுக்கு. அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, அவளுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுக்கணும். சோ படே உற்சாக கேசாத்து ஓ பீஷ்ம கே பாஸ் கே. சோ ரொம்ப உற்சாகத்தோட அவர் பீஷ்மர் கிட்ட போறாரு. அவரு உங்கே யுத்த கேலியே லல்காரா, அவர் வந்து யுத்தத்துக்கு சவால் விட்டு அழைக்கிறார். தோனும் குஷல் யோதாத்தே, ரெண்டு பேருமே மிகச்சிறந்த போர் வீரர்கள். அவர் தனுஷ் வித்யா கே ஜான்கார் பி, அத தனுஷ் வித்தைகளை வந்து நன்கு வந்து தெரிந்து அறிந்தவர்கள். தோனோங்கி ஜிதேந்திரிய அவர் பிரம்மச்சாரி தே, ரெண்டு பேருமே வந்து பிரம்மச்சாரிகள் தான். ரெண்டு பேருமே வந்து மாபெரும் வீரர்கள் தான். சமான் யோதாவோன் கி டக்கர் தே, ரெண்டு ஈக்குவலான போர் வீரர்கள் வந்து அங்க வந்து மோதினாங்க. ரெண்டு மாபெரும் வீரர்கள், சரிக்கு சமமான வீரர்கள் வந்து அங்க மோதுற நிகழ்வு வந்து நடக்குது. கை தினத்துக்கு யுத்த ஹோத்தாராக, ரொம்ப நாள் அந்த சண்டை நடந்துகிட்டே இருந்துச்சு. ஃபிர்பி ஹார் ஜீத் கா நிச்சயம்னா ஹோசக்கா, ஆனாலும் யாரு வந்து ஜெயிச்சது தோத்தது அப்படின்னே வந்து முடிவு பண்ண முடியல. அந்தமே பரசுராமனே ஹார் மான்லி அவர் உன்ஹோனே அம்பாசே கஹா. கடைசியில பரசுராமர் வந்து தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டாரு. அவர் அம்பா கிட்ட சொல்றாரு, ஜோ குச்சி மேரே வஷ்மேதா, என்கிட்ட என்னால என்ன பண்ண முடிஞ்சிச்சோ கர்ச்சுக்கா, நான் வந்து செஞ்சுட்டேன். அப்ப துமாரே இல்லையே, இப்ப உனக்காக எஹி உச்சித்தகை, இதுதான் சரி. என்ன அப்படின்னா, தும் பீஷ்மஹி கி சரணம், நீ வந்து அந்த பீஷ்மரையே போய் சரணடைஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டார். பர் அம்பா ஐசி பாத்தோம் சே கப் விச்சலித்து ஹோனே வாலி தி. ஆனா இந்த மாதிரி விஷயங்களை எப்ப வந்து அம்பா கேட்கிற ஒரு மனநிலையை வந்து அவ பெற்றிருந்தார், எப்படி வந்து அவ தன்னுடைய மனநிலையை வந்து திசை திருப்பிக்கிற நிலைமையில இருந்தா, என்னைக்கு இருந்தா கிடையாது. சோ அவ என்ன பண்றா, अम्बा ऐसी बातों से कब विचलित होने वाली थी, उसने वन में जाकर फिर तपस्या शुरू की. திரும்ப அவ என்ன பண்றா, காட்டுக்கு போய் தவம் பண்ண ஆரம்பிக்கிறா. அவர் தபோபல் சே, அந்த தப வலிமையினால ஸ்ரீ ரூப் சோடுகர், பெண் உருவத்தை விடுத்து புருஷ் பன்கை, ஒரு இளைஞனாக, அதாவது ஒரு ஆணாக மாறிட்டா. அவர் உஸ்னே அப்னா நாம் ஷிகண்டி ரக்லியா, அவள் தன்னுடைய பெயரை ஷிகண்டி அப்படின்னு வச்சுக்கிட்டா. ஜப் கௌரவம் அவர் பாண்டவும் கே பீச், எப்போ வந்து கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களுக்கு இடையில் குருட்சேத்திர மைதானமே, குருட்சேத்திர மைதானத்தில் யுத்த ஹுவா, போர் நிகழ்ந்ததோ, தோ பீஷ்மக்கே விருத்த லடுத்தே சமை, பீஷ்மருக்கு எதிராக சண்டையிடும் போது ஷிகண்டி ரதுக்கே ஆகிய பைட்டாத்தா, ஷிகண்டி ரதத்திற்கு முன்னால் உட்கார்ந்திருந்தான். அவர் அர்ஜுன் டீக் உஸ்கே பீச்சே, அர்ஜுன் வந்து ரதத்தின் மேல சரியாக ஷிகண்டிக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தான். ஞானி பீஷ்மக்கோ ஏ பாத் மாலும் தி, அந்த ஞானியான பீஷ்மருக்கு இந்த விஷயம் வந்து தெரிய வந்தது. என்னன்னா, ரதுக்கே ஆகிய பைட்டாத்தா உஸ்கே பீச்சே அர்ஜுன் கடாத்தான वो भीष्म को मालूम हो गया, அதாவது அம்பா ही शिकंडी का रूप धारण किया हुआ है, அம்பா தான் ஷிகண்டி அப்படிங்கிற ரூபத்துல அங்க வந்து இருக்கிறா அப்படிங்கிறது அவருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. இஸ்லியே உங்கனே உஸ்பர் பான் சலானா, அதனால அவர் என்ன பண்றாரு, ஷிகண்டி மேல அம்பு விடுறது வந்து தன்னோட வீரோச்சித் பிரதிஷ்டாக்கே விருத்த சமஜா, தன்னுடைய வீரத்திற்கு வந்து இழுக்காக அவர் வந்து அவர் நினைத்தார். शिकंडी को आगे करके अर्जुन ने भीष्म पितामह पर हमला किया और अंत में उन पर विजय प्राप्त की. ஷிகண்டியை வந்து முன்னால வச்சு அர்ஜுன் என்ன பண்றான், பிதாமகர் பீஷ்மரை வந்து அட்டாக் பண்றான். கடைசியில அங்க வந்து விஜயன், அதாவது அர்ஜுனன் வந்து ஜெயிக்கிறான்.
ஜப் பீஷ்ம ஆகத், அதாவது வீழ்த்ராம் பிதாமகர அர்ஜுன், ஜப் பீஷ்ம आहत होकर पृथ्वी पर गिरे तब जाकर अम्बा का क्रोध शांत हुआ. அதாவது பீஷ்மர் இயலாமல் அந்த தரையில விழுந்த உடனே அப்பதான் அம்பாவுக்கு அவளுடைய அந்த குரோதம், அவளுக்குள்ள இருந்த அந்த வெறுப்பானது கொஞ்சம் மறைந்து அவளுடைய மனதில், அதாவது சிகண்டி ரூப்ல இருக்கிற அம்பாவுக்கு கொஞ்சம் சாந்தம் அடைந்தது மனம். ஸோ இதுதான் இந்த லெசன், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோ கிளிப்ல அடுத்த லெசன் பார்க்கலாம். அடுத்த லெசன் விதுர், அடுத்த வீடியோ கிளிப்ல பார்க்கலாம். தன்யவாத்.